அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். நாம் இந்த நிகழ்ச்சியில் மார்கழி மாத பலனைதான் பார்க்க போகின்றோம். முதலில் மார்கழி மாதத்திற்கான சிறப்பு அம்சங்கள் என்னவென்று பார்க்கலாம். மார்கழி மாதம் புனிதமான தமிழ் மாதங்களில் ஒன்றாகும். இந்த மாதத்தில் அதிகாலையில் கோவில்கள் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளும் நடைபெறும். இந்த மாதத்தில் திருவெண்பா விரதம் இருப்பது ஒரு சிறப்பான விரதமாக இருக்கும். பாவை நோன்புகள் இந்த மாதத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. தமிழில் திருவாதிரை நட்சத்திரம் வரும் ஆருத்ரா தரிசனமும் மார்கழி மாதத்தில் மிகவும் மங்களகரமான நாளாக இருக்கும். கேரளாவில் இந்த விழா திருவாதிரை என்று கொண்டாடப்படுகின்றது. திருவாதிரை திருவிழாவின் போது சிவபெருமானுக்கும் திருவாதிரை காளி என்ற சிறப்பு செய்முறையும் வழங்கப்படுகின்றது. முக்குடி ஏகாதசி நாளில் மகாவிஷ்ணுவுக்கு சொக்கவாசல் திறப்பு விழா வழங்கப்படுகின்றது. மார்கழி அல்லது மார்கழி மாதம் என்பது மார்கழி மாதத்திற்கு தொடர்புடைய மாதமாக இருக்கும். மார்கழி மாதம் தனூர் மாதம் என்றும் ஒத்துப்போகின்றது. இந்த மாதத்தில் முக்கியமான திருவிழாக்கள் 2023, 2024 மார்கழி மாதத்தில் மங்களகரமான நாட்கள் என்னவென்று பார்த்தால், ஞாயிறு 17 டிசம்பர் 2023 விவாக பஞ்சாமி தினமாக இருக்கும். வெள்ளிக்கிழமை டிசம்பர் 22 ஏகாதசி நாளாக இருக்கும். டிசம்பர் 22 வெள்ளிக்கிழமை கீத ஜெயந்தியாக இருக்கும். சனிக்கிழமை 23 டிசம்பர் மாதம் ஏகாதசி நாளாக இருக்கின்றது. ஞாயிற்றுக்கிழமை 7 ஜனவரி 2024 சபல ஏகாதசி நாளாக இருக்கும். மார்கழி மாதத்தின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் சஞ்சரிக்கின்றார். மார்கழி 29ஆம் தேதி மகர ராசியில் இடம் மாறுகின்றது. செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் செய்கின்றார். செவ்வாய் 12ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். புதன் விருச்சிக ராசியில் அமர்கின்றார். 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு செல்கின்றார். குரு மேஷராசியில் இருக்கின்றார். சுக்கிரன் துலாம் ராசியில் இருக்கின்றார். மார்கழி 10ஆம் தேதி சுக்கிரன் விருச்சிக ராசிக்கு மாறுகின்றார். சனி கும்பராசியில் அமர்கின்றார். ராகு மீன ராசியில் இருக்கின்றார். கேது கன்னி ராசியில் பயணம் செய்கின்றார். மார்கழி மாதத்தில் சூரியன் தனுசு ராசியில் பயணம் செய்வதால் இந்த மாதத்தை தனூர் மாதம் என்று அழைக்கப்படுகின்றது. இந்த மாதத்தில் குளிர்காலம் தொடங்கும் மாதமாக மார்கழி மாதம் நவக்கிரகங்களில் பயணத்தால் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளில் பிறந்துள்ளவர்களுக்கு என்ன பலன் கிடைக்கப் போகிறது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். அடுத்தவர்களுக்கு உதவும் குணத்தால் அனைவரும் உள்ளத்திலும் இடம் பிடிக்கும் குணம் கொண்டவர்கள்தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள். இவர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படிப்பட்ட பலன்களை வழங்கும் என்று பார்க்கலாம். உங்களின் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் குரு வக்கர நிவர்த்தியாகி உங்கள் ராசியை பார்க்கின்றார். எனவே ஆரோக்கியம் சீராகும். அன்பும் நண்பர்களின் ஆதரவும் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கையும் உண்டு. புதிய முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். அரசியல் மற்றும் பொது நலத்தில் இருப்பவர்களுக்கு அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கலாம். செல்வாக்கும் அதிகரிக்கும். மகர ராசியில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் மார்கழி 4ஆம் தேதி கும்பராசிக்கு செல்கின்றார். உங்களுக்கு வாக்கிய கணிதப்படி இந்த சனி பெயர்ச்சி நடக்கப் போகின்றது. 7.5 வருடம் காலமாக இந்த சனியில் இருந்து நீங்கள் விடுபட போகின்றீர்கள். எனவே இனி படிப்படியாக முன்னேற்றங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும். பாராட்டும் புகழும் கூடும். மலைப்பாக இருந்த காரியங்கள் கூட இனி மறுநிமிடமே நீங்கள் செய்து முடிப்பீர்கள். தொழில் வளமும் சிறப்பாக இருக்கும். புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பும் கிடைக்கும். கடந்த 7 ஆண்டுகளாக பட்ட துன்பங்களும் இப்பொழுது விடிவு காலம் கிடைத்துவிட்டது. நீங்கள் சனிக்குரிய சிறப்பு தலங்களுக்கு யோகம் பலம் பெற்ற நாளில் சென்று வந்தால் அனைத்து யோகங்களும் வந்து சேரும். மார்கழி 9ஆம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்கிரன் செல்கின்றார். உங்கள் ராசிக்கு 6, 11க்கு அதிபதியான சுக்கிரன் அவர் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எதிர்பாராத நல்ல திருப்பங்கள் ஏற்படும். உத்தியோகத்தில் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்கும். வெளிநாட்டில் நல்ல நிறுவனங்களிலிருந்து அழைப்புகள் வரலாம். கட்டிடம் கட்டி குடியேறும் யோகமும் சிலருக்கு உண்டு. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல பலன்கள் கிடைக்கும்.
தனுசு ராசிக்கு மார்கழி 11ஆம் தேதி செவ்வாய் பெயர்ச்சியாகின்றார். உங்கள் ராசிக்கு 5, 12 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிக்கே வருவது யோகம்தான். பிள்ளைகள் வழியில் சுபகாரிய பேச்சுகள் முடிவாகும். மங்கள ஓசைகள் உங்கள் மனையில் கேட்கும். தங்கு தடைகள் தானாக விளங்கும். பங்கு சந்தையில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு பலன் கிடைக்கும். நீண்ட கால நண்பர்களின் ஒத்துழைப்பால் சில முக்கிய பிரச்சனைகள் தீர்த்து கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மார்கழி 23ஆம் தேதி தனுசு ராசிக்கு புதன் வருகின்றார். உங்கள் ராசிக்கு 7, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன். அவர் உங்கள் ராசியிலேயே சஞ்சரிக்க போவது யோகம்தான். வாழ்க்கை துணைக்கு வேலை கிடைக்கும். புது வாழ்வில் உள்ளவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். வியாபாரம், தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வளர்ச்சி காண்பீர்கள். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் ஆதரவும் கிடைக்கும். கலைஞர்களுக்கு கௌரவமும் அந்தஸ்தும் உயரும். மாணவ மாணவிகளுக்கு தக்க விதத்தில் ஆசிரியர்களின் ஆலோசனையும் கை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்பத்தில் உள்ள குழப்பங்கள் அகலும். சுப செலவுகளும் அதிகரிக்கும். மார்கழி 4ஆம் தேதி குரு வக்கர நிவர்த்தி ஆகின்றார். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்ப்பதால் பூர்வ புண்ணியத்தின் பலனாக உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. அனைத்து யோகங்களும் வந்து சேரும். படிப்புக்கேற்ற வேலை இல்லை என்று கவலைப்பட்டவர்கள் இனி அது தீரப்போகின்றது. குரு பார்க்க கோடி நன்மை என்பதால் எல்லா வழியிலும் உங்களுக்கு நல்ல பலன்கள் வழிபிறக்கும். பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் மகிழ்ச்சி தரும் விதத்தில் இருக்கும். மாதத்தில் உங்களுக்கான பரிகாரம் என்னவென்று பார்த்தால் சனிக்கிழமை தோறும் ஆதித்ய பிரபுவை வழிபடுவது மிகவும் நல்லது. உங்களுக்கு பண தேவையை பூர்த்தி செய்யும் நாட்கள் என்று பார்த்தால் டிசம்பர் 17, 18, 20, 21, 31, ஜனவரி 1, 2, 6, 7. உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் என்று பார்த்தால் பொன்னிற மஞ்சள்.